மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் மயானத்திற்கு செல்ல சாலை வசதி கேட்டு இறந்தவரின் உடலை சாலையில் வைத்து போராட்டம் நடத்தியதால் பரபரப்பானது. சீர்காழி செம்மங்குடி சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்ட நிலையில் விரைந்து வந்த போலீசார் போராட்டக்காரர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி போக்குவரத்தை சீர் செய்தனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் வணிக ரீதியாக பயன்படுத்திய 57 வீட்டு உபயோக சிலிண்டர்களை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். உணவகங்கள், இனிப்பகங்கள், டீ கடைகளில் வருவாய்த்துறை அதிகாரிகள் மற்றும் சிறப்பு படையினர் நடத்திய அதிரடி சோதனையில் இந்த சிலிண்டர்கள் சிக்கியது. சென்னை தாம்பரத்தில் சாலையில் நடந்து சென்ற முதியவர் திடீரென மயங்கி விழுந்து உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தாம்பரம் மார்க்கெட் பகுதி அமைந்துள்ள முத்துரங்கம் தெருவில் முதியவர் ஒருவர் நடந்து சென்று கொண்டிருந்தார். அப்போது திடீரென அவர் மயங்கி விழுந்து உயிரிழந்தார். தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் முதியவரின் சடலத்தை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பகத்தில் அடுத்த 3 வருடங்களுக்கு யானைகளுக்கு பசுந்தீவனம் வழங்கப்படும் என்று முதுமலை புலிகள் காப்பக கள இயக்குநர் வெங்கடேஷ் தெரிவித்துள்ளார். யானைகளின் உணவிற்காக மரக்கிளைகள் வெட்டப்படுவதால் மரங்களின் வளர்ச்சி பாதிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டது. இதனை கருத்தில் கொண்டு யானைகளுக்கு பசுந்தீவனம் வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். தமிழகம் முழுவதும் 63,000 கோடி ரூபாய் மதிப்பில் சிறு குறு தொழில் துறையில் முதலீடுகளுக்கு ஒப்பந்தம் செய்துள்ளதாக அமைச்சர் தாமோ அன்பரசன் தெரிவித்தார். தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் தாமோ அன்பரசன் இதுவரை 132 ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு 13 கோடியே 95 லட்சம் ரூபாய் நிதி வழங்கப்பட்டுள்ளதாகவும் இதுவரை 21 தொழில் முனைவோருக்கு 28 கோடியே 10 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் தமிழகம் முழுவதும் 63,000 கோடி ரூபாய் மதிப்பில் குறு சிறு தொழில்துறையில் முதலீடுகளுக்கு ஒப்பந்தம் செய்துள்ளதாகவும் இதன் மூலம் 5,5 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்றும் அமைச்சர் தாமோ அன்பரசன் தெரிவித்திருக்கிறார். புதிய வழிகாட்டு மதிப்பின்படி பதிவான பத்திரப்பதிவுகள் மூலம் கூடுதலாக வசூலிக்கப்பட்ட தொகையை மக்களிடம் திருப்பி அளிக்க வேண்டும் என்று அதிமுக வழக்கறிஞர் பிரிவு வலியுறுத்தியுள்ளது. பத்திரப்பதிவு வழிகாட்டுதல் மதிப்பை 50% உயர்த்தி வெளியான சுற்றறிக்கையை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்ததை சுட்டிக்காட்டிய அதிமுக வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் இன்பதுரை, தமிழக அரசு உடனடியாக 2017ஆம் ஆண்டு கடைபிடிக்கப்பட்ட வழிகாட்டுதல்களை பின்பற்றி பத்திரப்பதிவை நடத்த வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். உயர்ந்த பொறுப்புகளில் உள்ள அதிகாரிகள் தங்கள் அனுபவத்தை புத்தகங்களாக எழுதி வெளியிட வேண்டும் என்று அமைச்சர் செஞ்சி மஸ்தான் கேட்டுக்கொண்டார். சுரேஷ்குமார் IAS எழுதிய வசந்த வாய்ப்புகள் என்ற நூலினை சென்னை நந்தனத்தில் நடைபெறும் புத்தக கண்காட்சியில் அமைச்சர் அன்பில் மகேஷ் வெளியிட அமைச்சர் செஞ்சி மஸ்தான் பெற்றுக்கொண்டார். இந்த நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் அன்பில் மகேஷ், ஒரு திட்டத்தை மக்களிடம் எப்படி எடுத்துச் செல்ல வேண்டும் என்பதை பற்றி இந்த புத்தகம் தெளிவாக கூறுவதாகவும் புத்தகத்தை சிறுபான்மை மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். தொடர்ந்து பேசிய அமைச்சர் செஞ்சி மஸ்தான், உயர்ந்த பொறுப்புகளில் உள்ளவர்கள் தங்களுடைய அனுபவத்தை புத்தகமாக எழுதி மக்களுக்கு கொடுப்பது கடமை என்று குறிப்பிட்டார். முன்னாள் டிஜிபி ராஜேஷ் தாஸ் மீதான பாலியல் தொல்லை வழக்கு தொடர்பான மேல்முறையீட்டு மனு மீதான விசாரணை இன்று வெள்ளிக்கிழமை விசாரணைக்கு வருகிறது. பெண் IPS அதிகாரி ஒருவருக்கு பாலியல் தொந்தரவு அளித்த வழக்கில் முன்னாள் சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸுக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 20,500 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டது. அதேபோல் ராஜேஷ் தாஸ் உத்தரவின் பேரில் அந்த பெண் அதிகாரியின் காரை வழிமறித்து சாவியை பிடுங்கிய செங்கல்பட்டு மாவட்ட முன்னாள் போலீஸ் SP கண்ணனுக்கு 500 ரூபாய் அபராதம் விதித்து கடந்த ஆண்டு ஜூன் 16ஆம் தேதி விழுப்புரம் தலைமை குற்றவியல் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது குறிப்பிடத்தக்கது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் மயானத்திற்கு செல்ல சாலை வசதி கேட்டு இறந்தவரின் உடலை சாலையில் வைத்து போராட்டம் நடத்தியதால் பரபரப்பானது. சீர்காழி செம்மங்குடி சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்ட நிலையில் விரைந்து வந்த போலீசார் போராட்டக்காரர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி போக்குவரத்தை சீர் செய்தனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் வணிக ரீதியாக பயன்படுத்திய 57 வீட்டு உபயோக சிலிண்டர்களை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். உணவகங்கள், இனிப்பகங்கள், டீ கடைகளில் வருவாய்த்துறை அதிகாரிகள் மற்றும் சிறப்பு படையினர் நடத்திய அதிரடி சோதனையில் இந்த சிலிண்டர்கள் சிக்கின.
சென்னை தாம்பரத்தில் சாலையில் நடந்து சென்ற முதியவர் திடீரென மயங்கி விழுந்து உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தாம்பரம் மார்க்கெட் பகுதி அமைந்துள்ள முத்துரங்கம் தெருவில் முதியவர் ஒருவர் நடந்து சென்று கொண்டிருந்தார். அப்போது திடீரென அவர் மயங்கி விழுந்து உயிரிழந்தார். தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் முதியவரின் சடலத்தை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பகத்தில் அடுத்த 3 வருடங்களுக்கு யானைகளுக்கு பசுந்தீவனம் வழங்கப்படும் என முதுமலை புலிகள் காப்பக கள இயக்குனர் வெங்கடேஷ் தெரிவித்துள்ளார். யானைகளின் உணவிற்காக மரக்கிளைகள் வெட்டப்படுவதால் மரங்களின் வளர்ச்சி பாதிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டது. இதனை கருத்தில் கொண்டு யானைகளுக்கு பசுந்தீவனம் வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே சிறுத்தை நடமாட்டத்தால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ள நிலையில் கேமராக்களை பொருத்தி வனத்துறையினர் கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். கம்மாத்தி ஊர்க்கடவு பகுதியில் சிறுத்தை பதுங்கியிருப்பது குறித்து வனத்துறையினருக்கு தகவல் அளிக்கப்பட்டது. இதனையடுத்து பொதுமக்கள் தேவையின்றி வெளியே வர வேண்டும் என அதிகாரிகள் அறிவுறுத்தினர். மேலும் 4 இடங்களில் தானியங்கி சென்சார் கேமராக்களை பொருத்தி கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் அருகே கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் காரில் இருந்த 5 பேர் லேசான காயங்களுடன் உயிர் தப்பினர். இதனையடுத்து அவர்களை அருகில் இருந்தவர்கள் மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் வேடசந்தூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த விபத்து குறித்து எரியோடு காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். தென்காசியில் அரசு பேருந்து பழுதாகி நின்றதால் பயணிகள் சிரமத்திற்குள்ளாகினர். சுரண்டை நோக்கி சென்ற அரசு பேருந்து தென்காசி வாய்க்கால் பாலம் அருகே பழுதாகி நின்றது. இதனால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்ட நிலையில் பயணிகள் மற்றும் மாணவர்கள் பேருந்தை தள்ளிச் சென்று இயக்கினர். இது தொடர்பான வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே போதையில் பேருந்து கண்ணாடியை உடைத்துவிட்டு தப்பி ஓடியவரை பயணிகள் விரட்டி பிடித்தனர். உசிலம்பட்டியில் ஏறிய மணிகண்டன் என்பவர் பயணச்சீட்டு எடுக்காமல் நடத்துனருடன் தகராறில் ஈடுபட்டுள்ளார். ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே பேருந்தை நிறுத்தச் சொல்லி கீழே இறங்கிய அவர் திடீரென கல்லை எடுத்து கண்ணாடியை உடைத்துவிட்டு தப்பியோடினார். அவரை விரட்டி பிடித்த பயணிகள் போலீசில் ஒப்படைத்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் குமரக்கோட்டம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் பக்தர்கள் உண்டியலில் செலுத்திய காணிக்கை எண்ணும் பணி நடைபெற்றது. கோவில் செயல் அலுவலர் தலைமையில் உண்டியல் திறக்கப்பட்டது. இதில் 23,60,938 ரூபாய் ரொக்கம், 36 கிராம் தங்கம், 708 கிராம் வெள்ளி கிடைக்கப் பெற்றதாக கோவில் நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் கிராமிய இசைக்கலைஞர்கள் இணைந்து பம்பை உடுக்கை வாசித்து அசத்தினர். திருத்தணி, ஆர்கே பேட்டை, பள்ளிப்பட்டு உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த இசைக்கலைஞர்கள் இணைந்து நலச்சங்கம் தொடங்கியுள்ளனர். இதனை திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் எம் பூபதி திறந்து வைத்தார். இந்நிகழ்வில் ஏராளமான இசைக்கலைஞர்கள் இணைந்து பம்பை உடுக்கை வாசித்து நடனமாடினர்.